ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ் இருந்து எக்ஸாம்பிள் 5.2 தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் 5ல் இருக்கிற பைனாமியல் சீரீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவால்வேட் 98/4. ஸோ 98/4 அதோட வேல்யூ என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், 98 × 98 × 98 × 98 போட்டு நம்ம ப்ராசஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணுவோம். ஸோ அது பண்ணக்கு நமக்கு டைம் ஆகும். ஸோ we can use பைனாமியல் தியரம், பைனாமியல் சீரீஸை நம்ம அப்ளை பண்ணி பண்ணலாம். ஸோ இதை எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். முதல்ல இதை பிரிக்கலாம். 98/4 நம்ம பிரிக்க போகிறோம். நம்ம எப்படி வேணாலும் பிரிக்கலாம். 91 + 7 பிரிக்கலாம், இல்லை 95 + 3 பிரிக்கலாம், இல்லை 90 + 8 பிரிக்கலாம். பட் நமக்கு எது ஈஸி, ஹண்ட்ரட்ஸ் வச்சு பண்ணுறது தான் நமக்கு ஈஸி. ஏன்னா நீங்கள் அந்த அடுத்த ஃபார்முலா வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ 98 can be written as 100 - 2/4. சரியா? எதுக்கு இப்போ நம்ம இப்படி பிரிச்சிருக்கோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், பைனாமியல் சீரிஸ் அப்ளை பண்ண போகிறோம். பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா என்ன, a + b ஹோல் n இருந்துச்சுன்னா ஃபார்முலா எப்படி பார்க்கணுன்னா NC0 a/n b/0. NC0 ஸ்டார்ட் பண்ணுங்கள். a/n இது என்னன்னா இங்கே 0. நெக்ஸ்ட் என்ன சீரிஸ் வரும், ப்ளஸ் NC1 a டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், b வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ a/n - 1 b1, அதாவது பவர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா n அந்த ஃபார்மெட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் இன்னும் ஒரு டைம் என்ன எழுதி காட்டுறேன், NC2 a/n - 2 b². n டிகிரீஸ் a வந்து டிகிரீஸ் ஆகிட்டே வரணும், b வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். இப்படியே போனால் உங்களுக்கு லாஸ்ட் டைம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா NCn a வந்து குறைஞ்சிட்டே வந்து லாஸ்ட் எங்க வரைக்கும் வந்துடும்னா 0 வரைக்கும் வந்து, அதாவது n - n போடுவீங்க, n - n வந்துடும்னா 0. b இப்படி போய்கிட்டே 0 1 2 3 அப்படி போய்கிட்டே போய் கடைசி என்ன வரும்னா n டேர்ம்ஸ் b/n. அது ஃபஸ்ட் டேர்மில் a வந்து பவர் வந்து n இருக்கும், இங்கே லாஸ்ட்டில் b வந்து பவர் n இருக்கும். ஸோ ஃபார்முலா நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி கம்பேர் பண்ணுங்கள். இங்கே ஏக்கு பதிலாக நமக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 100, பிக்கு பதிலாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 2, இங்கே n-க்கு பதிலாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 4. ஸோ அப்படியே இந்த பைனாமியல் சீரிஸில் போய் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஆனால் என்ன ஒரு சின்ன வித்தியாசம், இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்னால் எவ்ரிதிங் ப்ளஸ், மைனஸ் தான் என்ன சொன்னால் அல்டர்னேட்டிவ் சைன், ப்ளஸ்ஸு மைனஸு அண்ட் கோஸ் ஆன். ஓகேவா? இப்போ இந்த சீரிஸ் படி எக்ஸ்பெண்ட் பண்ண இங்கே ஏக்கு பதிலாக 100, பிக்கு பதிலாக 2, n-க்கு பதிலாக இருக்குது. ஸோ பைனாமியல் சீரிஸை நம்ம அப்ளை பண்ணலாம். 100 - 2 ஹோல் பவர் இது படி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா 4C0 a is 100 பவர் n is 4, அதாவது பவர் அப்படியே உள்ளே போகணும். 2/0 நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் எல்லாம் கரெக்டாக வந்துடும். இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் அல்டர்னேட்டிவ் சீரிஸ். ஸோ 4C1 a வந்து டிகிரீஸ் ஆகணும், அதாவது 100³ b வந்து இன்க்ரீஸ் ஆகணும், இன்ட்டு 2/1 ப்ளஸ் 4C2 100 டிகிரீஸ் ஆகணும் ஸ்கொயர், 2 இன்க்ரீஸ் ஆகணும் 2². நெக்ஸ்ட் அல்டர்னேட்டிவ் சீரிஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 4C3 100/1 2³ நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் 4C4 100/0 2/4. சீரிஸ் எக்ஸ்பென்ஷன். ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட்ஸ், அதாவது ஏ வந்து பவரோட டிகிரீஸ் ஆகிட்டே வரணும், பியோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும், பவர் n வரைக்கும். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் இதோட வேல்யூ கண்டுபிடிங்க. we can find the answer for 98/4. ஸோ NC0 அதாவது NCயோட வேல்யூ, ஜீரோட வேல்யூ என்ன 1, எனிதிங் பவர் ஜீரோட வேல்யூ என்ன 1. 100/0 என்ன, 100 4 டைம்ஸ் போடணும். அப்போ எத்தனை ஜீரோஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 2 4 6 8 ஜீரோஸ் வரும். 4C1 வேல்யூ 4, 100³ 4 2s are 8, ஏன்னா 4C1 வேல்யூ 4, 4 × 2 8, 100³ அப்போ 100 3 டைம்ஸ் போடணும், அப்போ உங்களுக்கு 6 ஜீரோஸ் வரும். 4C2 வேல்யூ என்னன்னு பார்க்கலாமா? 4C2 4 × 3 / 1 × 2 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 6. NCR எப்படி எழுதணும், 4னா 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 2ங்கிற என்ன மீனிங் 2 டேர்ம் எழுதணும்னு அர்த்தம். அப்போ 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 டேர்ம் எழுதணும், கீழே எப்போவுமே அந்த 1 2 ஆர்டர். ஓகேவா? அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6. அப்போ 6 இது 2² is 4, அப்போ 6 4s are 24. 100² இருக்குது, ஸ்கொயர்னா எத்தனை ஜீரோஸ் வரும், 4 ஜீரோஸ் வரும். மைனஸ் 4C3 என்ன வரும், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 3ங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அப்போ 3 டேர்ம் எழுதணும். 2 3 கேன்சல், உங்களுக்கு என்ன வரும்னா 4. ஆல்ரெடி 2³ இருக்குது, 4 × 2³ 8, 8 × 4 32 போட்டு 2 0. லாஸ்ட் டேர்ம் 4C4 NCN, NCயோட வேல்யூ 1, 100/0 anything per 0 வேல்யூ 1,
2 power 4 is 16, so plus 16. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா you will get the answer. வேணால் நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 3 6 3 4 5 6 7 8 ஓகே. இங்கே 1 2 3 4 5 6 16 ஆட் பண்ணி நமக்கு என்ன வருது 1 0 0 2 4 0 0 1 6 ஓகேவா. மைனஸ் இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு 4 டேர்மில் மட்டும் உங்களுக்கு என்ன வரும்னா 3200 வரும் சரிங்களா. அப்போ 800 3200 ரைட். இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஸோ 16 will come. சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 0 0 3 320 here 0 0 8 சப்ராக்ட் 6 1 10 here 3 9 10 2 போனால் 8 9 2 போனால் 6 3 போனால் 3 2 go through 10 போ 10 here 9 10 8 போனால் 2 9. அப்போ உங்கள் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 922 36816. ஸோ இந்த 98 power 4ஓட ஆன்சர் 922 36816. we are using Enamel series expansion. சீரிஸுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏயோட பவர்லாம் டிகிரீஸ் ஆகணும், பியோட பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.